கிட்ஸ் தமிழ் மழலை மொழியில் மலரும் தமிழ். வாருங்கள் என் செல்ல குழந்தைகளே, இன்று நாம் பார்க்க போகும் காட்டின் பெயர் வைரவனம். இந்த காட்டில் மரங்கள் எல்லாம் வைரத்தைப் போல ஜொலிக்கும். அங்கே ஓடும் நதிப்பால் போல வெண்மையாக இருக்கும். அந்த நதிக்கரையில் தங்கம் என்ற ஒரு அழகான புள்ளிமான் வாழ்ந்து வந்தது. தங்கம் மானுக்கு தன் உடலில் இருக்கும் அந்த தங்க நிற புள்ளிகள் என்றால் கொள்ளை பிரியம். ஒரு நாள் தங்கம் நதியில் தண்ணீர் குடிக்கச் சென்றபோது தண்ணீரில் தன் பிம்பத்தை பார்த்தது. அதன் தலையிலிருந்த கொம்புகள் கிளைகளாக பிரிந்து ஒரு அழகான கிரீடம் போல காட்சியளித்தன. ஆஹா, என் கொம்புகள் எவ்வளவு அழகு! இந்த காட்டிலேயே இவ்வளவு அழகான கிரீடம் வேறு எந்த விலங்குக்கும் இருக்காது என்று பெருமையாக நினைத்து கொண்டது. அப்படியே மெல்ல தன் கால்களை பார்த்தது. மெல்லியதாக குச்சி போல இருந்த தன் கால்களை கண்டதும் அதற்கு வருத்தம் வந்துவிட்டது. கடவுளே, எனக்கு இவ்வளவு அழகான கொம்புகளை கொடுத்துவிட்டு ஏன் இந்த கால்களை மட்டும் இவ்வளவு அசிங்கமாக குச்சி போல கொடுத்து விட்டாய் என்று அது மனதிற்குள் முணுமுணுத்தது. அப்போது தூரத்தில் ஏதோ சலசலப்பு கேட்டது. புதர்களுக்கு பின்னால் இருந்து வேங்கை என்ற ஒரு பெரிய புலி பதுங்கி வருவதை தங்கம் பார்த்துவிட்டது. பயத்தில் தங்கம் மானின் இதயம் திக் திக் என்று துடித்தது. அது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கியது. தங்கம் வெறுத்த அந்த மெல்லிய கால்கள் இப்போது அதற்கு பெரும் உதவியாக இருந்தன. அந்த வேகத்திற்கு புலியால் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஆனால் காட்டின் ஒரு அடர்ந்த பகுதிக்குள் நுழையும் போது தங்கம் மிகவும் நேசித்த அந்த அழகான கொம்புகள் அங்கிருந்த ஒரு புதரின் கிளைகளில் சிக்கிக் கொண்டன. தங்கம் எவ்வளவு முயன்றும் கொம்புகளை விடுவிக்க முடியவில்லை. புலி நெருங்கி வந்துவிட்டது. ஐயோ, நான் அசிங்கம் என்று நினைத்த என் கால்கள் என்னை காப்பாற்றின. ஆனால் நான் அழகு என்று பெருமைப்பட்ட என் கொம்புகள் அல்லவா இப்போது என் உயிருக்கே ஆபத்தாகிவிட்டன என்று தங்கம் வருத்தப்பட்டது. கடைசி நிமிடத்தில் தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரு இழுத்தது. ஒரு வழியாக கொம்புகள் விடுபட்டன. அடுத்த நொடி தன் கால்களின் வேகத்தால் புலிக்கு எட்டாத தூரத்திற்கு தங்கம் ஓடி தப்பியது. பாதுகாப்பான இடத்திற்கு வந்ததும் தங்கம் தன் கால்களை பாசத்துடன் தடவி பார்த்தது. என்னை மன்னித்து விடு நண்பா. வெளித்தோற்றத்தில் இருக்கும் அழகுதான் முக்கியம் என்று நினைத்தேன். ஆனால் ஆபத்து காலத்தில் எனக்கு உதவியாக இருந்த உன்னுடைய இந்த உழைப்பு தான் உண்மையான அழகு என்பதை இன்று புரிந்து கொண்டேன் என்று உணர்ந்தது. பார்த்தீர்களா குட்டீசுகளே, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பொருட்கள் எல்லாம் நமக்கு உதவும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு நன்மையை செய்யும் ஒவ்வொரு விஷயமும் அழகானதுதான். நீங்களும் உருவத்தை பார்த்து எதையும் எடை போட மாட்டீர்கள் தானே? என்ன குட்டீஸ், தங்கம் மானுக்கு கிடைத்த பாடம் உங்களுக்கும் புரிந்ததா? நீதி: வெளித்தோற்றத்தை விட பயன்படும் குணமே சிறந்தது. பயன் தராத அழகு வீணானது. இன்னும் புதிய புதிய வீடியோக்களை காண கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.